நீங்கள் இன்றைக்கி வந்து தேமுதிக கொடுக்குறீங்க, காங்கிரஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுது, குறைந்த சீட்டுகள் கொடுக்கக்கூடாதுன்றத கேள்வி 100% கரெக்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப அப்பட்டமான அராஜகம். இது சின்ன கட்சியை பார்த்து ஏன் சிம்பல்ல நின்று இல்லைன்றது. இந்த இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் சீட்டு குறைக்கிறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 26க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிஜேபியோடு போய் சேரும் ஆதரிக்கும். ஆனால் விசிகா அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி காங்கிரஸையும் சப்ரஸ் பண்ணிட்டீங்க. 28 சீட்டுக்குள்ள சப்ரஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக குரூஷியல் இஷ்யூல பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவார், இந்தியா கூட்டணி ஓட்டு போட மாட்டார். அப்ப தெரிஞ்சே மோடிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது திமுக. 90% தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு விலை போன காலகட்டத்தில் பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலைவர் தொல் திருமான். இன்னைக்கு அந்த விசிகாவை இழிவுபடுத்தி. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் தேர்ச்சிக்கோள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த வாட்டி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? இப்போ களம் ரொம்ப பரபரப்பாக போகுது. கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தாவேக்கா தனித்து போட்டிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அதிமுக அவங்களோட கூட்டணியில் கன்சாலிடேட் ஆகிட்டாங்க, திமுகவும் இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை எண்ணிக்கை கொடுக்க போகிறாங்கன்றது இப்போ சிபிஐயில் 5 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சிபிஎம்முக்கும் கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் விசிகா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற ஒரு உட்கட்சி சண்டை மாதிரி கூட்டணிகளுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். இதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணிடுவாங்களா, இல்லை ஒரு மன திருப்தி இல்லாமல் இப்போ காங்கிரஸ் அப்பப்போ வெளியே சொல்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இது முடியுமா, இல்லை இந்த கூட்டணி நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி உறுதியாக இருக்கும். 1-2 சீட்டு குறைஞ்சாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ 5 சீட்டுக்கு சிபிஐ ஒத்துக்குச்சு. சிபிஎம்முக்கு 6 செட்டில் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகே, அவங்க 8 என்னமோ கேட்டாங்க, 7வது கேட்டாங்க. அநேகமாக 6. எப்பயுமே சிபிஐயை விட சிபிஎம்முக்கு ஒரு கூடுதலாக ஒன்று கேட்பாங்க. அவங்க சிபிஎம்முக்கு வந்து எப்பயுமே நம்ம சிபிஐ விட வசந்தவங்கன்னு ஒரு நினப்பு உண்டு 60 வருஷமாகவே. அது பிரிஞ்சதுலேருந்தே. ஆனால் நடைமுறையில் அது உண்மையானு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் வேறு. ஏன்னா பல மொழிகளிலும் பல குரல்களிலும் பேசக்கூடிய வித்தகர்கள் அவர்கள். சிபிஐயை விட சிபிஎம்முக்கு வந்து எப்பயுமே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே அவங்கள விட அந்த ஒரு மேலண்ணன் மனப்பான்மை, பிக் பிரதர் ஆட்டிடியூடு உண்டு. அதனால் வந்து எவ்வளோ சவடால் பேசினாலும் 7ன்னு சிபிஐக்கு 5 கொடுத்ததால சிபிஎம்முக்கு 6 கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க. அதை மீறியெல்லாம் ஒன்றும் அவங்க வெளியில் போக மாட்டாங்க. ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. 2வது இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இவர்களால் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து 5 வருஷத்தில் கட்சியை வழக்கத்துக்கு எதுவும் செய்யாததால் இவங்க வெளியிலலாம் போக மாட்டாங்க. தோழர் தியாக அவர்கள் சொன்ன மாதிரியான அந்த ஒரு யோசனைக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. தோழர் தியாக அவர்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இவர்கள் இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறார்கள், சிறிய கட்சிகளையும் இழிவுபடுத்துகிறாங்க, இடதுசாரிகளையும் இழிவுபடுத்துகிறாங்க. சிறிய கட்சிகளை தங்களுடைய சிம்பலில் நிற்கணும்னு சொல்கிறதே ஒரு அராஜகம் திமுகவோட அரசியல். 2வது வந்து இடதுசாரிகளை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாங்க. நான் அவங்க இடத்துல இருந்தேன்னா, தியாகு சொல்கிறது என்னென்னா, தோழர் தியாகு, நான் அவர்களிடத்தில் இருந்தால் நான் என்ன முடிவு எடுப்பேன் என்றால், நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. ஆனால் என்டிஏ தான், பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து என்பதால் திமுகவை 234 தொகுதிகளிலும் நாங்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம் எங்கள் மேடைகளில் என்று நான் ஒரு முடிவெடுப்பேன். அதுதான் திமுக கொடுக்குற தண்டனைன்னாரு. ஆனால் அந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு சிபிஐ சிபிஎம்முக்கு இதய சுத்தியோ அல்லது வந்து ஒரு அரசியல் நேர்மையோ கிடையாது. ஏன்னா இவங்க வந்து வெறும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில சமரசங்களை இவர்கள் செய்து கொண்டுள்ள காரணத்தால் அந்த மாதிரியான ஒரு சுயமரியாதை உள்ள முதுகுத்தண்டு நமுறக்கூடிய சமரசங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள். தோழர் தியாகவருடைய யோசனை வந்து கேட்கும்பொழுதே மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு அமைப்பு சார். ஆனால் தேர்தல் அரசியலுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சார்? அது கரெக்ட். அதுக்கு தான் நான் வரேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கேள்வி. இப்போ அசம்பிளியில் ரெப்ரசன்டேஷனே இல்லாமலே போயிட்டு சொல்கிறாங்க. கரெக்ட். ஆனால் கண்ணை விட்டு சித்திரம் வாங்க போகிறோம். நீ 1 சீட்டு 2 சீட்டில் ஜெயிச்சுட்டு உள்ளே போய் ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. நீ வந்து வெளியில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து அதே நேரத்தில் பாசிச பாஜக தான் உனக்கு உண்மையான எதிரினா, நாங்கள் ஒன்றும் எதிரி அணிக்கு போகல, அதிமுக கூட்டணிக்கு போகல, என்டிஏ கூட்டணிக்கு போகல. நாங்கள் திமுகவை ஆதரித்து உட்கார வைக்கிறோம், ஆட்சியில் உட்கார வைக்கிறோம். அது ஒரு தார்மீக முறையில் சரியான ஸ்டாண்டாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அது வந்து இவங்க அசம்பிளி ரெப்ரசன்டேஷன் போய்ட்டு இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் போய்டும், எல்லாம் கரெக்ட். இப்போ மட்டும் என்ன கிழியுதா? யோசிச்சு பாருங்கள். 5 சீட்டுன்றது லெஸ் தேன் 2%. 234 தொகுதியில் அருள் 5 சீட்டுன்றது லெஸ் தேன் 2%. இதை விட ஒரு கட்சியை இழிவுபடுத்தவே முடியாது. சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து தேமுதிக கொடுக்குறீங்க, காங்கிரஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுது, கிட்டத்தட்ட கொள்கை ரீதியாக நீங்கள் பாஜகவை எந்த அளவுக்கு நீங்கள் வெளியேற்றணுமோ கூட்டணி கட்சியிலே ஆதரிக்கணும்ல, குறைந்த சீட்டுகள் கொடுக்கக்கூடாதுன்றத கேள்வி. 100% கரெக்ட். அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு திருத்தத்தை என்ன பண்ணார், காங்கிரஸுக்கு எவ்வளோ வேணால் கொடுங்க, நான் அதை கேட்கலன்னார்.
ஆனால் அவர் சொன்ன 2வது பாயிண்ட் உண்மை. இப்போ கூட்டணி என்பது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணியாக தான் இது வரைக்கும் இருந்தது. இனிமேல் இதை கொள்கை சார்ந்த கூட்டணின்னு சொல்ல முடியாது. தேமுதிக உள்ள கூட்டணி வந்த உடனேயே கடந்த 8 ஆண்டுகளாக 3 தேர்தலில் பாஜகவை எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய இடதுசாரிகளையும் விசிகாவையும் கூட வச்சிருந்த திமுக நாளைக்கே வந்து ஒரு 10 எம்எல்ஏ வந்தால் தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா விசிகா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏங்களை நீங்கள் அடகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரோட்டில் தாராளமாக அவங்க பாட்டு சுற்றி நிற்பாங்க. ஆனால் இந்த உத்தரவாதத்தை தேமுதிக எம்எல்ஏங்களை கொடுக்க முடியுமா? அப்போ பாஜக ஆதரவு சக்திகளை திமுக தான் வளர்க்குது. தெரிஞ்சோ தெரியாமல் இல்லை, தெரிஞ்சே பாஜக ஆதரவு சக்திகளை திமுக தான் வளர்க்குது. இது ஒரு கொள்கை கூட்டணி. 2014 இன்று வரையில் 12 ஆண்டுகளாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் 90% தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு விலை போன காலகட்டத்தில் பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலைவர் தொல் திருமா. நீங்கள் அந்த விசிகாவை இழிவுபடுத்திட்டு தேமுதிக முன்னால் கொண்டு வரீங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. அந்த எம்பி கண்டிப்பாக குரூஷியல் இஷ்யூவில் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவார், இந்தியா கூட்டணி ஓட்டு போட மாட்டார். அப்போ தெரிஞ்சே மோடிக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறது திமுக. இந்தியா கூட்டணியை திட்டமிட்டு திமுக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. தான் நின்று எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும். இதை நீங்கள் அப்படி தான் ஆழமாக பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்து. நீங்கள் ஒத்துக்காமல் போகலாம். இதுவரைக்கும் 3 தேர்தல்களை கொள்கை கூட்டணின்னு மார்த்தட்டி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இனிமேல் அது கொள்கை கூட்டணி என்று சொல்வதற்கான தார்மீக அருகதையோ தகுதியோ கிடையாது. என்னைக்கு நீங்கள் வந்து விசிகாவையும் இடதுசாரிகளை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தணும், இவ்வளோ தூரம் அவங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு சீட்டு தான் நாங்கள் கூட கேட்டோம். இல்லை அட்லீஸ்ட் அந்த கொடுத்த சீட்டையாவது ரீடைன் பண்ணிருக்கணும்ல. அதுதான் அவங்க கேக்குறாங்களே. 6 சீட்டு 5 சீட்டு ஆக்குறீங்கன்னா நீங்க இடதுசாரிகளை இழிவுபடுத்துறதாக நியூஸ் இல்ல. மாறாக தேமுதிக மாதிரியான கட்சிகளை உள்ள கொண்டு வரது மூலமா பாஜக ஆதரவு சக்திகளை திமுக பலப்படுத்துகிறது. நாளைக்கு ஒருவேளை அரசியல் சூழ்நிலை மாறினால் 26க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கூட பிஜேபியோடு போய் சேரும் ஆதரிக்கும். ஆனால் விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ போக மாட்டார்கள். திமுகவை விட 100 மடங்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் உறுதியாக இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும். 99லேருந்து 2003 வரைக்கும் 4.5 ஆண்டுகள் பிஜேபி கூட்டணியில் இருந்து வளமான இலாக்காக்களை அனுபவித்தவர்கள், எல்லா சுகங்களையும் அனுபவித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். குஜராத் இன படுகொலைகளின் பொழுது அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப கருணாநிதி கூறினார். குஜராத் இன படுகொலைகளின் உச்சத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில், மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், அகமதாபாத் நகரில் அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்ற முதலமைச்சர் மோடி ஆதரித்து நடந்த ஊர்வலத்தில் முன்னால் கொடிபிடித்து சென்றவர்கள் வைகோவும் SS பழனிமாணிக்கமும். இது திமுகவின் வரலாறு. அப்போ இன்னைக்கு வந்து நீ கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டை குறைக்கிறீங்க, குறைச்சிட்டு யாரு கொடுக்குற? தேமுதிக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இது வந்து போஸ்ட் 26 பாலிடிக்ஸில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிஜேபி எதிர்ப்பு என்பது இப்படியே இருக்கும் என்று யாராவது நினைப்பார்களே, ஆனால் அவர்களை பார்த்து நாம் பரிதாபம் தான் பட முடியும். ஆனால் இப்போ அவங்க பாஜகவை எதிர்க்கிற நிலையை தான் பிரதானமாக எடுத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேமுதிக உள்ள விடுறதோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ பாஜகவை வளர்க்குற மாதிரி இருக்கும்னா இதை மக்கள் சிந்திப்பாங்கன்ற பயம் இருக்கு. அதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா பாசிச பாஜகன்னு சொல்லி அடின்னு அடிச்சு அந்த நல்லா உரம் போட்டு எருவூத்தி வளர்த்தாச்சு ஆன்டி பிஜேபி. அது தமிழ்நாட்டில் இயற்கையாகவே இருப்பது. அது ஒன்று திமுகவால் வளரல. ஒரு தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி. ஏதோ திமுகவால் ஒன்றும் மக்கள் இங்கே ஆன்டி பிஜேபியாக மாறல. அதை திமுக நல்லா வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குது. வாக்கு வங்கி அரசியலுக்கு தனக்கு ரொம்ப தோதா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்குது. 26ல் ஜெயிச்சு அவங்க ஒருவேளை ஆட்சி அமைச்சாங்கன்னா நேரடியாக பிஜேபியோட போய் கொலாவ மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரடியாக பிஜேபியோட போய் சேர மாட்டாங்க. இதே மாதிரி ஆன்டி பிஜேபி அந்த நெரேட்டிவு, அந்த சவடால இதெல்லாம் இருக்கும். ஆனால் மறைமுகமாக 1000 விதத்தில் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். தேமுதிக மாதிரி ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யாரை வலுப்படுத்துறீங்க? ராஜ்யசபாவில் ஒரு முக்கியமான குரூஷியல் மசோதா வருது. அஃப்கோர்ஸ் பிஜேபிக்கு அங்கே மெஜாரிட்டி இருக்குது. ஒருவேளை இல்லை அல்லது வந்து அவங்களுக்கு கூடுதல் 2/3 மெஜாரிட்டி ஒன்று ராஜ்யசபாவில். அப்போ சுதீஷ் வந்து யாருக்கு இங்கே ஓட்டு போடுவார்? இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவாரா, மோடிக்கு ஓட்டு போடுவாரா? ஒரு குழந்தைக்கு கூட இதுக்கான பதில் தெரியும். அப்போ அந்த மாதிரியான கட்சிக்கு நீங்கள் ராஜ்யசபா பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யாருக்கு லாபம் பண்ணுறீங்க? பிஜேபியோட திமுக மறைமுகமாக உறவு கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். இந்த இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் சீட்டு குறைக்கிறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏதோ தன்னோட மேலாதிக்கத்தை திமுகவோட பொலிட்டிக்கல் ஹெகோமனின்வாங்க ஆங்கிலத்தில், அதை வந்து விஸ்தரிப்பதற்காக மட்டும் அவங்க செய்யலை. அது அவங்க பிஜேபி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஆலிவ் பிரான்ச், ஒரு மலர் கொத்தை கொடுக்குறாங்க. சமாதான தூது புறா இது. நாங்கள் ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸை இங்கே வீக்கெண்ட் பண்ணுறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நீங்கள் யாரங்க வீக்கெண்ட் பண்ணுறீங்க? 1 சீட்டு 2 சீட்டு 4 சீட்டு வீக்கெண்ட் பண்ணுறது ஆன்டி பிஜேபியில் அக்ரஸிவாக ஊறி போன. திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு திமுக கூட 26க்கு பிறகு பிஜேபியோட போய் சேரும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர்கள் போக மாட்டார்கள், இடதுசாரிகளும் விசிகாவும் கட்டாயமா. அப்போ தேமுதிக மாதிரி ஒரு கட்சியை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா எடுத்த அடுப்பில் ராஜ்யசபா சீட்டு 10 சீட்டு கொடுக்க போகிறாங்க, 6 சீட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை வளர்க்குறீங்க?
அப்போ இதுதான் திமுகவோட சூட்சமான அரசியல். இதை எதிர்க்கக்கூடிய நிலைமையில கையறு நிலையில் இடதுசாரிகள் இருக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் பேச முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் உரிய எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. அதற்கான விலை என்று அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 6 சீட் 5 சீட் ஆகுதுன்னா இவர்களுக்கு வெட்கமாக இல்லையா? சார் இப்போ இது முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. இந்த தேர்தலில் வந்து திமுக அதிக எண்ணிக்கையில் நிற்கணுன்றது அவங்க ஒரு கட்சியாக பார்க்கும்போது அவங்களோட முடிவு சரியாக தானே சார் இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து எந்த பார்வையில் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ் வீக்கன் ஆகணுமா, ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ் வளரணுமா? இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொன்னது யார்? ஸ்டாலின் அவர்கள். அப்போ தமிழ்நாட்டில் ப்ரோ பிஜேபி ஃபோர்ஸஸை வளர்க்குறது யார்? திமுக தானே வளர்க்குது. கண்டிப்பாா. இது சாதாரண சட்டமன்ற தேர்தல் இல்லை, என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல்னு வாய்க்கிழிய பேசுறது யாரு? திமுக தானே. கண்டிப்பா. அப்போ உங்களை விட பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்க கட்சிகளை நீங்க பலவீனப்படுத்திட்டு தேர்தல் அணி மாறக்கூடிய ஒரு கட்சியை கூட்டின்னு வந்து உள்ள கொலாவுறீங்கன்னா அது வெறுமனே நீங்க அதிக சீட்டு போடுறதுன்றது மட்டும் கிடையாதுங்க. அது தவறான பார்வை. அது மேம்போக்கா பார்க்கும்போது அப்படி இருக்கும். அதோட ஆழமான பொருள் என்னன்னா பிஜேபிக்கு அது கொடுக்கக்கூடிய சமாதான தூதுப்புறா. ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்க கூடாதா? நீங்க இப்போ தனிச்சின்னம் வந்து கொடுக்கணும்னு கேட்கறாங்கன்னா ஏங்க உதயசூரன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூட இருக்குது, எதுக்கு தனிச்சின்னம் கேட்குறீங்க, எந்திர நில்லுங்க அப்படின்னு சொல்றது பெரிய மனப்பான்மைன்னு ஏன் பார்க்கணும்? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவா பார்க்கலாம். நீங்க விலை போவதற்கான நியாயங்களை கற்பிப்பது என்று ஆரம்பித்து விட்டால் நாம் கற்பித்துக் கொண்டே போகலாம். ஒரு அரசியல் கட்சி எதற்காக இருக்கிறது? அதிகாரத்தை அடைவதற்காக இருக்கிறது, ஆண்டி மாடம் நடத்துறதுக்காக இல்லை. கட்டாயம் கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ நான் என் சின்னத்தில் நின்று என் கட்சிக்காக நான் போனவங்க. கவுன்சிலருங்களுக்கு வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் செல்லுபடி ஆகாது, எம்எல்ஏ எம்பிஸ்க்கு செல்லுபடி ஆகும். நான் ஒரு கட்சியை வளர்த்து காலமெல்லாம் வளர்த்து அல்லது 10 வருஷம் வளர்த்து அல்லது 5 வருஷம் வளர்த்து உன் சிம்பிளில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் உன் எம்எல்ஏ. முதல்ல அரசியலமைப்பு சாசனத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு திருத்தம் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன மாதிரி நிற்பதை அனுமதிக்க கூடாது. ஓகே, அது சில ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் அப்படி இருக்கிறார்கள். இங்கே வந்து திமுக மட்டும் செய்து நான் சொல்ல, அண்ணா திமுக பண்ணது, பிஜேபி பண்ணது, திமுக இங்கே அதிகாரத்தில் இருக்கிறதால நம்ம திமுகவுக்கு குறி வச்சு பேசுகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப அப்பட்டமான அராஜகம். இது சின்ன கட்சியை பார்த்து ஏன் சிம்பலில் நீ நில்லுன்றது. இதுக்கு வேற அவலமான உதாரணங்களை சொல்ல முடியும், நான் சொல்ல விரும்பலை. 4 சீட்டு மதிமுக கொடுத்துட்டு அதுலேயும் இன்னும் நேர்மை இல்லாமல் 3 உதயசூரியன் 1 மதிமுகன்றாங்க. ஒன்று ஒட்டுமொத்தமாக நின்று தொலைச்சிட்டு போங்களேன் உதயசூரியன். திமுக கொடுத்துட்டு போயிருக்கலாம். இதில் என்ன 3 உதயசூரியன் 1 மதிமுக, இன் பிராக்டிஸ் மதிமுக 1ல் தான் நிற்குது. 3 பேர் திமுக. திமுக தனக்குத்தானே சீட்டு ஒதுக்கிக்குது. 3 மதிமுகனா திமுக தனக்குத்தானே சீட்டு ஒதுக்கிது. கோமுதேக்காக 2னா தனக்குத்தானே திமுக சீட்டு ஒதுக்கிது. நம்ம பாய் இருக்காரு ஜவஹர்லாக்கு 2 சீட்டுனா 2 சீட்டு தனக்குத்தானே திமுக ஒதுக்குது. இந்த ஜனநாயக அற்புதத்தை எங்கேயாவது பார்த்தீங்களா? நல்ல வேலை சிபிஐ சிபிஎம்க்கு வந்து ஏன் சின்னத்தில் நில்லுன்னு சொல்லலை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த முறை சத்தியமாக திமுக இதை சொல்லும். சிபிஐ சிபிஎம் கண்டிப்பாக சொல்லுவார்கள். இந்த தோழர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏத்துக்குவாங்க, கண்டிப்பா ஏத்துவாங்க. பாசிச பாஜகவை வீற்றுவதற்கு அது ஒண்ணு இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டைலாக். ஸ்டாண்டர்ட் டைலாக் ஒண்ணு இருக்குல்லங்க. சர்வரோக நிவாரணி ஒண்ணே தானே. இன்னைக்கு அதை வச்சா உங்க வண்டி ஓடுது. கட்சியில சித்தாந்தத்துல மூழ்கி போன அதைத்தான் நான் சொல்றேன். அதெல்லாம் சித்தாந்த மாதிரி வெங்காயம் மாதிரி 4 எம்எல்ஏ வாங்கி புரட்சியா வெடிக்க போதாங்க. அடுத்த தேர்தலில் சிபிஐ சிபிஎம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், எழுதுவீர்கள், விவாதிப்பீர்கள். அது செய்ய மாட்டாங்க. நீங்க நம்புறீங்களா? இல்ல சார், அது நம்புற அளவுக்கு இல்ல. ஏன்னா அவங்க வந்து கதிரருவாளுங்கிறது அப்பையில இருந்து கிராமப்புறங்கள் வரைக்கும் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல. அதை மாத்திரம் நான் சொல்றது ஒரு அதீதமான ஒப்புமை. அதை வச்சு நான் ஆர்கியூ பண்ணாதீங்க. புரியுது. 2 சீட்டு கொடுத்து கதிர அருவாள் நிக்க வைப்பாங்க. நீ 2 சீட்டு நின்னா என்ன, நீ காட்டினா வெக்கமா இல்லையா? எதை வச்சுங்க அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த தோழர்கள்? நான் கேட்கிறேன், அருவருப்பா இல்லையாங்க உங்களுக்கு? அதே தோழர் தியாகு சொன்னதை நான் வந்து ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான மதச்சார்பின்மை என்பது உனக்கு ரத்தத்துல இருந்ததுன்னா நீ இந்த 5 சீட்டு 6 சீட்டுக்கு போய் இப்படி மல்லு கட்ட மாட்டேன். உனக்கு சுயமரியாதை இல்லை. அதை சொன்னார்ல, நாங்க என்ன ஏடிஎம்கே போயிடுவோம் இல்லை தேர்தலை புறக்கணிப்போம் சொல்லல. தேர்தலை நிக்க மாட்டேன், தேர்தலை புறக்கணிப்புன்ற வார்த்தை வரல. பாசிச சக்திகள் இங்கு வீழ்த்தப்பட வேண்டும். உங்களை விட அதிகமா பாசிச எதிர்ப்புல உறுதியா இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் அவன் பிஜேபி போக மாட்டான். நீங்க 4 வருஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க, எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிங்க. ஆகவே இப்போ 5 சீட்டு அவங்களுக்கு 6 சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா காலகாலமாக 60 வருஷமா அவங்கள விட இவங்க கொஞ்சம் மேலு, இவங்க கொஞ்சம் வசந்தவங்க, உயரம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட. அதனால 1 சீட்டு கொடுத்துருவாங்க, அதுவே போதும் இவங்களுக்கு. அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. சிச்சி, அந்த கவிதையோட அடுத்த வரியை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஒரு தரப்பு மட்டும் ஒத்துழைக்கும், அதிகாரத்தை தக்க வைக்கணும், அதிகாரத்தை சுவைக்கணும், அதிகாரத்தை நான் மட்டுமே அனுபவிக்கணும்னு ஒரு தரப்பு நினைக்கணும். அது
அதுவும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தா வாரிசு அரசியலை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அப்படி நினைப்பார்களே, ஆனால் மக்கள் உங்களை நிராகரிச்சுவாங்க. இதோட அல்டிமேட் ரிசல்ட் மக்கள், அதை மறந்துடாதீங்க. சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மறைமுகமாக பாஜகவுக்கு இந்த சேவகம் செய்யுன்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிக போன்றவர்கள் ஏன் புரியாமையே இருக்காங்க சார்? புரியலாம், புரியும். அந்த நிலைமை நேரடியாக வரும்போது பார்த்துக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வில் கிராஸ் த பிரிட்ஜ் when come to it. இப்போ அந்த சந்தேகம் இருக்கும், எனக்கு இருக்காது, ஒன்றும் இல்லாத தெருவில் போகிற எனக்கு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்காதா? அவங்க எல்லாம் சித்தாந்த புலிகள் தெரியும். அப்போ வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். நாளைக்கு போயிடுவான்றதுக்காக இன்றைக்கி விட்டுட்டு போயிட முடியாது. அவங்க அப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க. முதல்ல அது என்னங்க அரசியல் நான் கேட்குறேன். 6 சீட்டு கொடுத்ததே உங்களுக்கு அசிங்கம். அது 5 ஆக்குறாங்க, 4 ஆக்குறாங்க, 3 ஆக்குறாங்கன்னா அதுக்கு தானே இவ்வளோ நாளாக பேச்சுவார்த்தை. எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க? இந்த வீரபாண்டிய முழக்கி நீட்டி முழக்கிட்டாரு. கூட குறைவு இருப்பது பிரச்சனை இல்லை, கூட குறைவு இருப்பது பிரச்சனை, எதுக்கு போய் இவ்வளோ நாளாக பேசுனீங்க? இது என்ன ரிஃப்ளெக்ட் ஏற்படுத்தும் கிரவுண்டில் அவங்களுடைய கேடர்ஸ் மத்தியில்? மன வருத்தம் இருக்கும். ஆனால் வந்து அவர்கள் வந்து சித்தாந்தவாதிகள் ஓட்டு போட்டுருவாங்க, இந்த எலெக்ஷனில் போடுவாங்க. மக்கள் மத்தியில் வந்து இது வந்து கீழே போகும், இவங்களுக்கு வந்து கீழே போகும். 4 வட்டத்தில் இவங்க இன்னும் வந்து பலவீனம் அடைவார்கள். ஏங்க போன தடவை 6, இந்த தடவை 5னா அடுத்த தடவை உனக்கு எவ்வளோங்க கொடுப்போம்? 4 இல்லைன்னா 3 இருந்தாதான் உனக்கு அது எதுக்குன்ற நான் அடுத்து கூட்டணிக்கு வேணாம்னு கூட சொல்லலாம். 5 எல்லாமே உனக்கு அதிகன்ற நான் 5 சீட்டு வாங்கிட்டு தேர்தலில் போட்டிடுற மாதிரி ஒரு அருவருப்பானது எதுவுமே இல்லையாங்க. பிகாஸ் ஜஸ்ட் இட் இஸ் less than 2%. less than 2% தான் நீ கண்டெஸ்ட் பண்ணுவான்னா எதுக்கு எலெக்ஷன் நிற்கிறாங்க? போய் என்ன கிழிக்க போறீங்க அங்கே போய்? நான் கேட்குறேன், அந்த அசம்பிளியில் போய் என்னத்தை சாதிச்சு அப்படியே கிழிச்சிங்க நீங்கள்? ஒன்றுமே இல்லையாங்க. அவங்க உங்களை சாப்பிட்றாங்கன்றது உங்களுக்கு புரியலையா? ஆக்சுவலாக இவங்க வழிக்கு கொண்டு வந்திருக்க முடியும். இப்படி ஒரு மாரல் ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா 2 கம்யூனிஸ்ட்டுகளும் விசிகாவும் சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக எங்கள் மேடையில் நாங்கள் பேசுகிறோம், 10 பைசா வேணாம், டீ பண்ணு கூட நாங்கள் வாங்கிக்கிறோம், அதை வாங்கி தானே இவ்வளோ நாள் வேலை பண்ணுறாங்க. நாங்கள் போட்டி இல்லைன்னா திமுக இறங்கி வந்திருக்கோம். அதை செய்ய உங்களால் ஏன் முடியலன்னா தட்ஸ் அ கேட்ச். அந்த முயற்சி எடுத்துக்கணுன்றீங்க? கண்டிப்பாக எடுத்துருக்கணும், கண்டிப்பாக எடுத்துருக்கணும். கம்யூனிஸ்ட்களும் விசிகாவுக்கு எல்லாங்க நான் கேட்குறேங்க, ஈக்குவலி லெஃப்ட்டுக்கு ஈக்குவலாக விசிகா வந்து திரும்ப அற்புதமான தலைவருங்க. டபுள் டிஜிட் கேட்டிருக்காங்க சார். இப்போ திமுக விசிகா அற்புதமான கட்சி, தலைவர் திரும்ப அற்புதமான ஒரு தலைவருங்க. இந்த 12 வருஷத்துல தலித் லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் பிஜேபி சாப்பிட்டுது. பிளாங்க் செக், இந்தியா முழுக்க பிளாங்க் செக் கொடுத்தாங்க அவருக்கு. எனக்கு தெரியும், உங்களுக்காக தானே அவர் நின்னாரு. இன்னைக்கு அவரை இவ்வளோ தூரம் காயப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? நான் கேட்குறேன். நேற்று வந்தவங்களுக்காக, தேர்தல் அணி மாறி வந்தவங்களுக்காக. நாளைக்கு நீங்கள் தோத்தே போனீங்களா இந்த இவங்க 3 பேரும் கூட இருப்பான். ஒருவேளை ஹங் அசம்பிளி வந்துன்னா அவங்கள நீ அடகாக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். வெட்டி போட்டாலும் அவன் போக மாட்டான் பிஜேபிக்கு. ஆனால் இன்றைக்கி நீ கூட்டின்னு வந்து சேர்த்துருக்கீங்களே கூட்டாளிங்க, அவங்கள பற்றி அப்படி ஒரு உத்தரவாதத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? உன் கட்சி எம்எல்ஏக்கு உன்னால் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. வேற லெஃப்ட்டுக்கும் விசிகாங்க நீ கொடுக்கலாம். அப்போ திமுகவோட இந்த ஹார்ட் பார்கெனிங்கிறது லெஃப்டோடையும் விசிகாவோடையும் we have to see beyond the electoral politics. திட்டமிட்டு மதசார்பற்ற சக்திகளை திமுக பலவீனப்படுத்துகிறது. அவர்களுடைய அசம்பிளி பிரசன்ஸை, பார்லிமெண்டரி பிரசன்ஸை அது பலவீனப்படுத்துது. பாருங்க, அதெல்லாம் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் ரொம்ப ஃபேமஸான சிம்பிள், மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். அதனால் வந்து அது மக்கள் மனதில் என்ன இருக்குது, யாருக்கு எப்படி போகுதுன்றதெல்லாம் வந்து அப்போ தான் நமக்கு ரிசல்ட் ஏப்ரல் 4ஆம் தேதி தெரியும். தோக்கலாம் ஜெயிக்கலாம், நான் அதை பற்றி சொல்ல விரும்பல. நான் வெற்றி தோல்வி சம்மந்தப்பட்டதில்லை. நீ ஜெயிச்சாலும் ஒரு தேர்தலோட பிஜேபிக்கு எதிரான போர் முடிய போதா? நீ தானே சொல்கிற இது ஒரு சித்தாந்த போர், காலமெல்லாம் நடத்த வேண்டிய போர் இது. அட்லீஸ்ட் அவங்கள மத்தியில் ஆட்சியில் இறக்குற வரைக்கும் இந்த போர் நடத்தி ஆகணும். இதில் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணணும். ஆனால் எல்லா காம்ப்ரமைஸும் எதிர்கட்சிகள் தான் பண்ணும். ஏங்க 170 நின்ன திமுக 165 நிற்கிறதுக்கும் 6 சீட் இருந்தால் 5 சீட் நிற்கிறதும் ஒன்றாங்க சார். இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் குறைந்த எண்ணிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சமூக ஊடகத்தலங்களில் அந்த சமூக நீதி பேசக்கூடியவங்க தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. புரிதல் இல்லைங்க அவங்களுக்கு. அவங்கள வந்து அந்த நண்பர்கள் கூட பேசினா கன்வின்ஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி இருக்க சொல்லல, திமுக இவங்களும் அதிக எண்ணிக்கையில் கொடுத்து பாஜகவை தானே இவங்களை ஜெயிக்க வைக்கிறதான திமுகவோட கொள்கை சரியானதாக இருக்கும். அதைத்தான் நானும் சொல்கிறேன். மதச்சார்பற்ற சக்திகளை பலப்படுத்துறது தான் திமுகவோட வேலையாக இருக்கணும். ஏன்னா மதவெறியர்களுக்கு எதிரான போர் இந்த ஒரு தேர்தலோட முடிய போகிறதில்ல. இந்த தேர்தலில் 150 சீட் வாங்கி திமுக ஜெயிக்குதுன்னே வச்சுக்கோங்க. 1971 மாதிரி ஸ்வீப் பண்ணிட்டு வருது திமுக. 154 சீட்டு ஜெயிச்சார் கருணாநிதி 71. அந்த மாதிரி திமுக ஜெயிக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க. பிஜேபியோட ஆபத்து, த சோகால்டு ஆபத்து இங்கே நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அது அப்படியே தான் இருக்க போகுது. ஒரு தேர்தலால் அந்த ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டம் என்பது ஓய போகிறது கிடையாது. 1 சீட்டு தானேங்க கேட்குறான், 2 சீட்டு தானே கேட்குறான். அதுக்கு இவ்வளோ தூரம் அவங்களை இழிவுபடுத்துறதுன்றது வந்து உங்களோட எண்ணிக்கையை உயர்த்துறது கிடையாதுங்க. அங்கே பிஜேபிக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ், நான் சொல்கிறேங்க, இதை பிஜேபிக்கு நீங்கள் கொடுக்குற மெசேஜ்
மதசார்பற்ற சக்திகளை நாங்கள் பலவீனப்படுத்தி விட்டோம். அதை விட அவனுக்கு வேற என்ன வேணும்? லெஃப்டோட விசிகோட லெஜிஸ்லேட்டிவ் ப்ரெசன்ஸ் குறையிறதுனா அவன் ரசிப்பான். அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சே தான் இதை செய்கிறீங்கன்னு நான் மாறா என்ன பண்ணுறீங்க? தேமுதிகவுக்கு தூக்கி 10 சீட்டு கொடுக்க போகிறீங்களா? 6 சீட்டுன்னு கொடுங்க. ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன்லாம் யாருக்குங்க திமுக அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருக்கு? யாருக்கு கொடுத்துருக்கு திமுக? தட் பர்டிகுலர் எம்பி வந்து அவர் என்ன ஆன்டி பிஜேபியா? இது வரைக்கும் டிமாண்ட் இருக்கா தேமுதிக? என்ன இருக்கு? சரி, அவங்களுக்கு நீங்கள் ரிவார்டு கூட பண்ணுங்க, உங்களுக்கு லாயலாக இருக்காங்கன்னு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. பர்சனலாக சுதீஷ் மேலே நமக்கு என்ன ஒன்றும் கிடையாது. அந்த பார்ட்டி இட்ஸ் அ பிஜேபி பார்ட்டி. அது அது கடந்த எத்தனை எலெக்ஷனில் அவங்க பிஜேபியோட நின்னாங்க. பிரேமலதாவையும் விஜயகாந்தையும் முதல்ல பிரதமராக பதவி இருக்கும்போது அவங்க தோத்தாலும் பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹாலில் கூப்பிட்டு பாராட்டின ஒரு மோடி. 14 அவங்க மோடியோட நின்னாங்க இல்லையா? ஆமாம். 24 வந்து இப்போ மோடியோட போய் நின்னவங்க. அவங்க ஏடிஎம்கேவோட நின்னவங்க. அவங்க ஒன்றும் மதச்சார்பற்ற கட்சியெல்லாம் கிடையாது. நீங்கள் யாரோட இடத்துல அவங்கள கொண்டு வந்து நிரப்புறீங்க? அப்பொழுக்கற்ற செக்குலர் ஃபோர்ஸஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள கொண்டு வந்து நகர்த்துறீங்க. அப்போ அதில் இருக்க டீப்பர் மீனிங்கை பாருங்கன்ற நான். அப்போ இது வெற்றி பெறணுங்கிறதுக்காக சேர்த்து கூட்டணி அப்படி எடுத்து வெற்றி பெறுவதும் அதில் நோக்கங்க. நான் அதில் மறுக்கல. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இது. ஏன் இவனை பலவீனப்படுத்துறேன்ற நான். இவங்களை வந்து எதுக்கு லெஃப்ட்டையும் விசிகாவையும் பலவீனப்படுத்துகிறேன்? நீங்கள் பலவீனப்படுத்துறது மூலமாக நீங்கள் மதச்சார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்துறீங்க. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி காங்கிரஸையும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. 28 சீட்டுக்குள்ள சப்ரஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இது எல்லாமே மோடி கொடுக்கக்கூடிய மெசேஜ், ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ்னா, லுக் நான் உன்னை எதிர்ப்பேன், ஆனால் இவங்களெல்லாம் நான் காலி பண்ணுவேன். அது பிஜேபி லட்டு மாதிரி இல்லை உங்களுக்கு. அப்படி தானே இதை பார்க்க, நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி வேணால் பாருங்கள், அது உங்கள் உரிமை. சார், குறிப்பாக இப்போ அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அண்மையில் ஒரு ஊடகத்தினுடைய பெரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ரொம்ப 23 கட்சி 24 கட்சி கூட்டணி இருக்காங்களேங்க, நீங்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எண்ணிக்கை முக்கியம் அல்ல, அதாவது என்ன பொருள் சொல்றாருன்னா குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற அவரோட கருத்தை வந்து பதிவு பண்றாரு. நாங்கள் ரொம்ப வலிமையான ஒரு கூட்டணி இருக்கிறோன்னு அவர் முழுமையா நம்புறாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுற மாதிரி தெரியுது. எப்படி நீங்க உங்களோட பார்வையில பாக்குறீங்க? அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாரு. கான்ஃபிடென்ட்டாக இருக்காரான்னு எனக்கு தெரியல. பட் இந்த 23 கட்சி ஒன்றும் அதில் பாதி வந்து 13 கட்சி ஜாதி கட்சி. பட் பர்செப்ஷனில் அவங்க முன்னால் போய்கிட்டே தான் இருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்களோட பலமே அவங்களுக்கு எதிரான ஓட்டு 3 உடையிறது. அவங்கக்கிட்ட இருக்க நம்பர்ஸ் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு 21 ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி காங்கிரஸோட ஓட்டோ லெஃப்டோட ஓட்டோ விசிகா ஓட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் நம்பலை. லெஃப்ட் ஓட்டு வேணால் ஆகலாம், விசிகா காங்கிரஸ் ஓட்டு ஆகாது, சத்தியமாக ஆகாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு தான வாய்ப்புகள் தான் அதிகம். 4 முனை போட்டியில் திமுகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். வெற்றி பெறுவதற்கு திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எதனாலன்னா திமுக எதிரான ஓட்டு 3 உடையுது, ஆன்டி இன்கம்பன்சி 3 உடையுது, விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தாலும் வழியாக ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் 4 முனை போட்டியில். அதுதான் அவங்களோட பலம். இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நாங்க தான் அறுவடை பண்ணுவோம். தாவேகா வந்து ஒரு பொருட்டு கிடையாது, அவங்க மக்கள் மத்தியிலே வரல, நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி, இது வரைக்கும் 2 முறை தொடர்ச்சியா திமுக வந்ததே இல்லை, ஸோ எங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவர் மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறாரு. அவர் சொல்றாரு. பட் அது நடைமுறையில் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணணும்னா குறைஞ்சது 2 முனை போட்டியாவது இருக்கணும். 1 முனை போட்டியில் 3 முனை போட்டினா இட்ஸ் அட்வான்டேஜ். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சியை தாவேகா உடைக்குது, ஏடிஎம்கே உடைக்குது, சீமான் ஒரு பக்கம் உடைக்கிறார். அன்லெஸ் சம் மிரக்கல் ஹேப்பன்ஸ், ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு, ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு. சார், சமீபத்தில் நம்ம பை தி பீப்பிள் நடத்துகிற விவாதத்தில் கூட அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறாருன்னா, சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் நடக்கக்கூடிய போட்டியில் இந்த ஆன்டி கம்பன்சி உடைக்கிறதுக்காக விஜய் அவர்களை இறக்குனதே இவருடைய சபரீசன் தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அவர். இல்லை, தனி மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதை நான் பேச எந்த கருத்தும் நான் தெரிவிக்க விரும்பவில்லை. பலமான கருத்துக்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஏதாவது பகிர்ந்துங்க நீங்கள் சார். எங்களோட வந்து இந்த அரசியல் சொன்னீங்க சார், உங்களோட கருத்துக்களை கொண்டு வந்து வைக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. மீண்டும் இதை போன்ற பல அரசியல் நேர்காணலை நீங்கள் பார்ப்பதற்கு பை தி பீப்பிளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஒரு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து உதவுங்க. நன்றி.